ஹலோ, திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்குவாடோட தான் நம்ம போயிருக்கோம். இதில் வந்து ரெட் டாட் அப்புறம் ட்ராகனோட போயிருக்கோம். அப்புறம் ஆட்டோ மேட்ச்சில் ஒரு பிளேயர் வந்திருக்காப்புல. சரி, ஒரு சிஎஸ்ஆர் மேட்ச். இந்த மேட்ச் அப்போ தான் எனக்கு வந்து நிறைய நடுவில் ப்ராப்ளம் ஆச்சு. இந்த மேட்ச் வந்து வின் பண்ண மேட்ச் கூட இல்லை. இதான் ஓகே, ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருப்போம். சரி, அதை தான் ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரி பார்க்கலாம். எனக்கு இங்கே வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது செட்டிங்ஸ் அண்ட் ஃபயர் பட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டுருந்தேன். நிறைய நடுவில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அங்கே லாங்கில் ஒரு இனிமே இருக்கான். நம்ம டீம்மேட்டுக்கு கவர் கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்ம டீம்மேட் டவுன் பண்ணிட்டாங்க, அவனும் டவுன் வச்சுட்டான். சரி, நம்ம போய் கிளியர் செக்யூர் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஏறலான்னு பார்த்துட்ருக்கேன். அப்புறம் அவனுக்கு ஒரு டீம்மேட் வந்து இனிமே ரிவைவ் பண்ணுறான். நானும் கில் எடுக்கலாம் தான் பார்த்தேன் டீம்மேட்டோடதை. அப்புறம் பார்த்தா எனக்கே கில் வந்துருச்சு. கடைசியாக அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அடி போட்டு முடிச்சிட்டோம். இந்த அலோ கரெக்டாக நல்லா யூஸ் ஆகுது. இப்போ இருக்க ரீசன்ட் பிளேயர்ஸ் யாருமே அலோ கரெக்ட் யூஸ் பண்ணுறதில்ல. அது இல்லாமல் ஸ்கோர் பால்லையும் பார்த்தா நாம் தான் 2 கில் அடிச்சிருக்கோம், நல்லா டேமேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம டீம்மேட்டோட ட்ராகனோட ரெட் டாட்டோட கில்லை தான் நம்ம ஓசி கில்ல அடிச்சிட்டோம். சரி பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆப்போசிட்டில் நல்லா டஃப் கொடுத்தா விளையாடுறாங்க. அது இப்போ தெரியலனாலும் போக போக நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பப்பெல்லாம் நம்ம ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறோமோ அப்போல்லாம் ஒரு காசு மாதிரி கரெக்டாக லாஸ் ஆயிடுது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பிளேயர் தான் தெரியுது. லாஸ்ட்டாக இந்த புக்குங்கிறவ மட்டும் சரியாக அடிக்க மாட்டாப்புல போல். சரி பார்க்கலாம். சரி, நம்ம லாங்லேருந்து கவர் கொடுக்கலான்ட்டு A94 எடுத்துகிட்டு லாங்கில் நின்றுட்டுருக்கேன். ஷார்ட்டில் வந்து ட்ராகன் ஏறுறாப்புல. ஓகே, அந்த சைடில் 2 பேர் கவர் இருக்குன்னா நான் இந்த சைடு நின்றுட்டுருப்பேன். இங்கே வால் போல நினச்சிருப்பேன். ப்ராப்ளம்னால வால் வந்துருக்காது. அல்லாமல் நெட்ஒர்க் ஏரர் வேறு இங்கே அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாக. அது சின்ன கடுப்பு. ஓகே, பார்த்துக்கலாம். இல்லை, என் வாய்ஸ் கூட அதிக டீம்மேட்ஸ்க்காக சரியாக ஆடிபிள் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நல்லா இப்படி உள்ளே வந்து அடிச்சிருக்கலாம். அங்கேயே நின்று பப்பரப்பான்னு அடி வாங்குறாப்புல. சரி விடு, ரெட் டாட் இருக்காப்புல. வாங்க அருமையான டவுனு. கில் எடுக்க முடியாது, செம்ம லாங்கு ஏறிக்க முடியாது. இங்கே ஒரு எனிமி, ஒரு இடன் டவுனு. நம்ம டீம்மேட்கிட்ட வால் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். சரி பார்க்கலாம். இங்கே ஒரு எனிமி வருவானே. வந்துட்டவனே. வார்டு இல்லை நம்ம டீம்மேட் கிட்ட. பம்கின் ஏக்கே தானே, செம்ம ஏக்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர் செம்மையை அடிப்பாப்புல போல். அந்த கேமிங்கில் வந்து செம்மையை அடிக்கிறான். நாம் ஃபஸ்ட்டு தெட்டானால டீமும் லாஸ் ஆயிடுச்சு. ட்ராகன் ஒரு கில் எடுத்துருக்காப்புல. ஆட்டோமேட்ச் ஒரு கில்லு. நம்ம ரெட் டாட் எது கில் அடிக்கலை. இந்த இடத்துல செம்மையான சரியான ஆடியோ ப்ராப்ளம் எனக்கு வரும். நடுவில் பாருங்கள், சரியான ஃபன்னு நடக்கும். நான் பான்னு பப்பரமாக ரெடி வாங்குவேன். எனக்கு கேவலமாக இருக்குது. சரி, வெளியே போயிட்டு வந்தால் வச்சுருக்கோம். சரி, டீம்மேட் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா அடிக்க மாட்டாங்க சரியா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற டைமில் தான் சரி சும்மா அசால்ட்டாக இந்த கேம் ஆனிட்டுருப்பேன். அப்புறம் செம்ம டஃப் கொடுக்குறாங்க. வின் பண்ணுற மாதிரி போய் கூட எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, பார்த்துக்கோங்க. இங்கே தான் எனக்கு அது தெரியாமல் ஆஃப்லைன் போயிடுவேன். 3 பேர் இங்கே நிற்கிறாங்க. ஒருத்தனாச்சும் அங்கே போகணுங்கிற அறிவு இல்லாமல் எல்லாம் இங்கே நின்று அடித்துட்டு இருக்காங்க. அவங்க அழகாக சுற்றி வந்து பின்னாடி அடிப்பாங்க. நான் என் வாய்ஸ் அவங்களுக்கு ஒன்று கேட்கலன்ட்டு ஆஃப்லைன் ஏதாவது வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக அடி வாங்கி டவுன் ஆகிட்டேன். நம்ம டீம்மேட்லாம் டவுன் ஆனும் போது தான் ஆன்லைனுக்கே நான் வந்தேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடியே வாய்ஸில் சொல்லிட்டு தான் இருந்தேன், ஒரே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி போகிறான்னு கேட்குறாங்களா. எல்லாம் ஒரே இடத்துலாங்க ஓபி செம்ம ஹெட்டு. விடு, இந்த மேட்ச்சு லாஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம், அடுத்த ரவுண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதுலேயும் நாம் தான் ஸ்கோரில் இருக்கோம். இப்போ கூட பாரு, ஒரு மேட்ச் நான் விளையாடவே இல்லை, அப்படின்னு நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். செம்ம சப்போர்ட் கொடுக்குறாங்க டீம்மேட்ஸு. சரி, எதுவும் சொல்ல முடியாது. சரி, ஏஜ் எடுத்துக்கலாம், கூட MP5 எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சிப்பு வாங்க தான் அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை. சரி, என்ன பண்ணுறது, இதுக்கு அதை வச்சு ஆடலாம் அப்படின்ட்டு ஷார்ட் ரேஞ்சுக்கு MP5 ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். MP5 எப்பயுமே ஷார்ட் கன் எப்பயுமே ஏதாவது க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்டில் அது ஃபஸ்ட் ஸ்லாட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஓல்ட் பிளேயர்ஸ்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்க பிளேயர்ஸ் தான் எப்படி ஆடுறாங்கன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. MP5 ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வச்சுட்டு அடிக்கிறேன். ஏஹெச் எடுத்து அங்கே ஒரு எனிமி வர மாதிரி தெரியுது. இங்கேருந்து அடிக்கலாம். ஒரு டவுன், எனிமி டவுனு. சரி, சுற்றி போய் அடிச்சிடலான்ட்டு இந்த பக்கம் சுற்றி போகிறேன். அங்கே டீம்மேட்ஸ் 3 பேர் இருக்காங்க. சரி பார்த்துப்பாங்க, நான் சுற்றி போகிறேன். கில்லை அவங்க செக்யூர் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கேருந்து ஒரு கவர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு கவர் கொடுக்குறேன். பட் அவன் க்ளூவால் போட்டான். க்ளூவால் தான் அடி விழுது. சரி, இறங்கி போய் அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் அவங்கள விட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் இறங்கி போய் அடிக்கலான்னு இறங்கி போகிறேன். ஓகே, 2 பேர் நம்ம டீமில் டவுன் வச்சிட்டாங்களா. நம்ம டீமில் 2 பேர் தான் இருக்காங்க. நானும் கிங்கு தான் இருக்கும். இங்கே ஒரு எனிமே இருக்கான். சரி, MP5 வச்சு அடுத்து நான் செத்துருவான்ட்டு ஃபுல்லாக மாதிரி 4 டேமேஜ் போட்டு அவ்வளோதான். இப்போ
அது அளவுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு ஹெச்பி ஏறிடுது. ஓகே, நம்ம டீம்மேட்லேயும் போட்டாங்க அதே டைமு. சரி பார்த்துக்கலாம். யாருக்கா இந்த கேமிங் தான் செம்ம டஃப்பான பிளேயர் தான். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் அடி வாங்குவாப்பில் இங்கே கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பேன். ஆனால் கடைசியில் வச்சு செஞ்சு விட்ருப்பாப்புல. நம்மளே கொஞ்சம் பாருங்கள், மேட்ச்சு கொஞ்சம் மாதிரியாக தான் போகுது. கிரனேட் போடுறாப்புல டேமேஜ் கொடுத்துட்டு அங்கே வரவங்க கெஸ் பண்ணியிருக்கணும். நான் ஓப்பனாக வருவேன்னு நினச்சிட்டாரு போல். அழகாக இங்கேருந்து ஒரு அழகான ஒரு கில்லு பார்த்தீங்க. 3 ட்ரிபிள் கில் இல்லை ஏஸு அடித்தாதான் இவங்க லைக்கே போடுறாங்க. இவனா உயிரை கொடுத்து ஆடுறானே, ஒரு ரெகனைசேஷனும் ஒன்றுமே இல்லை டீம்மேட்ஸ் கிட்ட. இதில் நம்ம ரெட் டாட் முன்னாடி வந்துட்டார், ட்ராகன் பின்னாடி இருக்கார். கிங்கு என்ன பண்ணுறது எனக்கே தெரில, ஒரே ஒரு கில் மட்டும் அடிச்சிருக்காரு. சரி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மேட்ச் எனக்கு சரியாக என் ஆடியோ இந்த மேட்ச்சும் சரியாக கேட்கலன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் அதுக்கு என் ஆடியோ கேட்கலைன்னா ஹெல்ப் மீ மெசேஜ் போட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மெசேஜ் போடுறாப்புல ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் ஆடியோ கேட்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. பட் ஆனால் அவங்க ஐடியா எனக்கு கேட்கல. சரி வாட் எவர் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் ரெட் டாட் ஏறும் இந்த சைடு. இங்கே ஒரு அழகான அடி எனிமிக்கு. இந்த ஃப்ளேம் ஏக்கே நல்லா அடிக்கும். ஆனால் எனக்கு பம்கின் ஏக்கே இந்த ப்ளூ இந்த ட்ராகோ ஏக்கே மேலே தான் கொஞ்சம் க்ரேஸ் அதிகமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது? சரி நானும் குக் பண்ணி போடுவேன், எவனா டவுன் ஆடான்னு பார்க்க. பட் அங்கே ஒன்றும் ஆகலை. சரி லாங்கில் நம்ம அண்டாக்கு ட்ராகனுக்கு கவர் கொடுக்க போகலாம். அண்டானே வருது. அழகான டவுனு அண்டாவோட ட்ராகனோட தான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுன் அடிச்சிட்டேன். சரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ராகனை ரிவைவ் பண்ணிடலாம். ட்ராகன் ரிவைவ் பண்ணுறேன். நம்ம டீம்மேட்டு அவர் வந்து கில்லுக்கு செக்யூர் பண்ணிடுவார். சரி நான் ஃபஸ்ட்டு அவர் க்ளூவால் போடும்போது நான் தான் லூட் அடிக்கலாம் பார்த்தேன். அவர் லூட் அடிச்சிட்டாரு போல். என்னோடய வால் ஒன்று வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி 2 பேரும் இங்கே நிற்கிறாங்களே. சரி பின்னாடி எவனும் எனிமி கண்டுக்க மாட்டான். அதே மாதிரி நானும் ரெண்டாவது அவனுங்களை அடித்த மாதிரி நானும் பின்னாடி போய் அடிக்கலான்ட்டு ஏறி போவேன். அதில் ஒரு டீம்மேட் மட்டும் அது என்ன மாதிரி வச்சுருக்கான். பட் ஆனால் MP5 அவனால் நிற்க முடியல. நட்கிற வேறு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தரமான அடி. ஸோ நல்ல ஒரு அடி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம டீம்மேட் ட்ராகன் டவுனா. ஓகே பார்த்துக்கலாம். இங்கே தான் ஒரு செம்மையாக ஒரு அடி வாங்குவேன். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. செம்மையாக ஒரு அடிச்சிருவார் நம்மளை அந்த கேமிங். இங்கே தான் ஒரு எமௌண்ட் போட்டால் நம்மளுக்கு செம்ம கட்டுப்பாடு. எனக்கு வேறு கத்திக்கிட்டே இருந்தேன், டீ எமௌண்ட் போட்டான்ட்டு அவனை முடிக்கணும்டான்ட்டு. எனிமீஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு சரி நம்ம டீம்மேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த ரவுண்ட் பார்க்கலாம். அந்த கேமிங் தான் ஏஸ் அடிச்சிருக்காப்புல. நான் கொஞ்சம் உள்ளே வந்து க்ளூவால்குள்ளே வந்து அடிச்சிருந்தா மேபி அடிச்சிருக்கலாம். அவன் ஷார்ட் கன் வச்சுருப்பான்னு எதிர்பார்க்கல. அதே இந்த மாதிரி MP5 SMG ஆமாம் வச்சுருந்தானா அழகாக அவனுக்கு கில் எடுத்திருப்பேன். பட் ஆனால் ஷார்ட் கன் வச்சனால ஒரு புல்லட்டில் அழகாக அடிச்சிட்டாரு. சரி பரவாயில்ல. சரி இந்த ரவுண்ட் பார்க்கலாம். நானும் ட்ராகனும் ஒன்றா ஏறுறோம். அந்த சைடு நார்மலோட இனிமி போவான். அவனுக்கு அழகாக ஒரு டேமேஜ் கொடுத்தேன். 23 கொடுத்துருக்கேன். சரி நானும் ட்ராகன் ஏறுறேன். ட்ராகன் ஃபஸ்ட்டு முன்னாடி லீட் பண்ணுறாரு. இங்கே வேறு ஸ்கார் 3 சிப்போடு இருக்குது. அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸ்கார் எடுத்தாச்சு. சரி அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு இங்கே நிற்கிறேன். அங்கே ஒரு இனிமியோட ட்ராகன் யார் ரெட் டாட் சண்டை போட்டுருக்காரு. கிங் வந்து தனியாக இருக்கார். அவர்கிட்ட 2 பேர். சரின்னு ஒரு டவுனு. இன்னொருத்தர் இங்கே நானே கில் எடுத்துருக்கணும். பட் ஆனால் இந்த கிங்கு ஓசிக்கில் அடிச்சிருப்பார். அழகாக உங்களுக்கே தெரியும் பாருங்க. என் கில்லு வர வேண்டியது அவன் ஓசிக்கில் அடிச்சிட்டா பரவாயில்ல. இங்கேருந்து ஸ்கால் அவனுக்கு ஒரு அழகான ஒரு ஹெட்டு வரும் பாருங்க. அழகான ஹெட்டு. இது பார்த்தோன்னே சரி டச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் சரி இந்த பக்கம் வந்து மிஸ்ஃபயர் ஆகிட்டே இருந்துச்சு. சரி வீட்டுக்குள்ளே ஏறி போயிடலாம். என்ன டக்குன்னு கண்ட்ரோல்ஸ் வரவே முடியுது எனிமி. இந்த மட்டும் என்ன அளவு சொல்லினா அழகாக நானே பாட கட்டியிருப்பேன். அவன் இந்த புது கேரக்டர் வச்சுவாப்புல. புது கேரக்டரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரில. இங்கே தான் எனிமிக்கு எமௌண்ட் போடுங்களான்னு சொல்லிட்டு இருந்தேன். எவனுமே எமௌண்ட் போடல. சரி எமௌண்ட் வச்சு போடலான்ட்டு நம்ம அழகான டேக் டவுன் பண்ணி நம்ம டீமை காப்பாற்றிருக்கோம். சரி அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம். இப்போ கண்டிப்பாக அவங்களும் வெடியோட வருவாங்க. சரி எல்லா சிப்பையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு நாம் ரெடியாக இருக்கலான்ட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த கேமிங் அசிஸ்டா சம்திங் அந்த கேமிங்னா கொஞ்சம் நல்லா ஆடுறாப்புல. சரி பார்த்துக்கலாம். ஓகே இந்த புது கேரக்டரை பற்றி என்னன்னு சொல்கிறது. அந்த புது கேரக்டர் இப்போ ஒன்று வந்திருக்கேன். அந்த கேரக்டர் எப்படின்னா ஸ்பீடாக போகிற கேரக்டர். அதாவது அந்த இன்னொன்று இருக்குமே ஸ்பீட் 3 டைம் ஸ்பீடாக போகலாம். அந்த கேரக்டர் பேரில் எதுவும் ஞாபகம் இல்லை, சாரி. அந்த கேரக்டரும் அப்புறம் வால் பிரேக்கர் அந்த கேரக்டர் அந்த ஸ்கைலர் நினைக்கிறேன். அந்த 2 கேரக்டர் மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து புது கேரக்டர்னு விட்டாங்க. இந்த கேரக்டர் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணிட்டு போனால் கூட உங்களால் அந்தளவுக்கு அது எப்படி சொல்கிறது கட்டுப்படுத்த முடியாது. அந்த
டக்குன்னு கன் ஸ்விட்ச் பண்ணி அடிக்க முடியாது. கொஞ்ச நாளும் ஒரு ஒரு மில்லி செகண்ட்ஸ் அது வெயிட் பண்ணுது. அந்த டைமில் எனிமி நம்மள எடுத்துரும். ஒரு அழகான ஒரு ஹிட்டு. ஸ்கார் செம்ம அக்யூரசி கொடுக்குது. இது என்ன ஸ்கின்னு நான் பார்க்கல. பட் ஆனால் இது லெஜெண்டரி ஸ்கின் இல்லை. அது வேணால் நல்லா தெரியும். சரி பார்த்துக்கலாம். அந்த கேரக்டர் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த 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 மேட்ச்க்கு அப்புறம் இருக்க எல்லா மேட்சும் நான் அந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஈவெண்ட் இருக்குது. சரி அதை கம்ப்ளீட் பண்ணணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு இருப்பேன். சரி இங்கே லாங்கில் இனிமே இருக்கான். அவனுக்கு கலமையான டேமேஜ் கொடுக்கான் பார்த்தா. பட் ஆனால் அவன் ஓரியன் போட்டிருக்கான். ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே ரெட் டாட் அடி ஒரு அழகான டவுனு. நல்லா அடிக்குது ஸ்கார். கில் எடுத்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி மேட்ச் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா நம்ம கூட ரெட் டாட்டுக்கு நல்லா அடிப்பார். ஒரு செம்ம டேமேஜ் உள்ளேருந்து அடின்னு சொல்லலான்னு இருந்தேன். பட் ஆனால் அவருக்கு ஹெல்த் இல்லை. இந்த 3 பேர் சேர்ந்து நம்மளை நொறுக்கி விட்டுருப்பாங்க. அதுதான் சரியான சங்கட்டம். என்ன பண்ணுறது? ஓகே மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு. பட் நல்லா டஃப் கொடுத்துருப்போம். தேங்க்யூ. பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.